இந்த தோட்டப்புறத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை பல்வேறு தடவை நான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். தயவு செய்து இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கங்க. இன்றைக்கி மலையக மக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10 லட்சத்தில் இருக்கும். சென்சஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு வேறு பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேரில் 1 லட்சத்துக்கு கீழே இருக்கிற எண்ணிக்கை தான் தோட்ட தொழிலில் ஈடுபடுறாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த சமூகத்துக்குள்ளார தோட்ட தொழில் இல்லாமல் வேறு தொழிலில் தான் இருக்காங்க, இன்ஃபார்மல் செக்டர். ஆனால் இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. இதான் உண்மையான பிரச்சனை. நம்ம ஒரு இடத்துல போய் இல்லை இந்த அரசியல்வாதி தப்பு, இந்த தொழிற்சங்கம் தப்பு அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிரச்சனை சிஸ்டம்குள்ளார இருக்குது. பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த பகுதிகள், அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக ஒப்படைக்கப்பட்ட இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க இலங்கை நாட்டின் பிரஜைகள் இல்லை, பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகள். அப்படி இருக்கும்போது அதை மாற்றி அமைக்க நாங்கள் ஒரு கேபினெட் பேப்பர், ஒரு அமைச்சரவை அமைச்சரவையில் நாங்கள் ஒரு ஆவணத்தை சமர்ப்பித்தோம். அதுக்கு நாங்கள் அனுமதியும் எடுத்திருக்கோம். தயவு செய்து நீங்கள் கடந்த அரசாங்கத்தில் இருக்க அமைச்சரவை பத்திரத்தை எடுத்து பாருங்கள், அதை உங்களால் கட்டாயம் பாவிக்க முடியும். அதில் நாங்கள் ஒரு அனுமதி எடுத்தோம். என்னன்னா, பெருந்தோட்ட பகுதிக்குள்ளார மனிதர்கள் வாழும் இடத்த அரசாங்கம் பாரோ எடுத்துக்கணும். இன்றைக்கி அரசாங்கத்தின் கட்டுப்பாடுக்குள்ளார அது கிடையாது. இன்னைக்கு அது பெருந்தோட்ட நிறுவனத்தின் தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். தயவு செய்து இதை கருத்தில் எடுத்துக்கங்க.